வணக்கம் எல்லோருக்கும். நாம் 2வது நாள் ட்ரிப்பில் இருக்கிறோம். நம்ம கூட ஏற்கனவே நான் சொன்னது போல் மலேசியாவிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, கோவை நிர்மலா கல்லூரிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. இப்போ நம்ம மலேசியா டீம் இங்கே பார்த்துட்ருக்குறோம். சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்பு? எப்படி இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். உண்மையிலே அந்தமான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ட்ரிப்பும் நல்லா இருக்குது, இடமும் ரொம்ப அருமையாக இருக்குது. அனைவரும் ஒரு முறை அந்தமான் தீவுக்கு சுற்றுலா வாங்க. இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வணக்கம் மலேசியா. நன்றி, தேங்க்யூ. வணக்கம், நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். நான் மலேசியா பற்றி உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்துகிறேன். மலேசியா ஒரு பல இன மக்கள் வாழும் நாடு. அங்கே பல இன மக்களும் வாழ்கிறாங்க. அப்போ நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா பல இன வகையான சாப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல உணவை சுவைச்சிட்டு வரலாம். நன்றி. இப்போது நம்ம வந்திருக்கிற பீச் பற்றி யாராவது சொல்லுங்கள். பீச் அழகான பீச்சாக இருக்குது. இங்கே கடற்கரையில் தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது, அழகாக இருக்குது, காட்சிகளாக அருமையாக இருக்குது. இங்கே நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். திருமூர்த்தி என் பேர். இது உலகத்திற்கு கூட்டமைப்பினுடைய துணை பொதுச் செயலாளர். இங்கே நாங்கள் சதாசிவம் ஐயாவோட செம்புத்தாய் சதாசிவரோட ஒரு சுற்றுலாவும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாநாட்டுக்காக வந்திருக்கோம். இதில் நம்ம டெல்லியிலேருந்து நண்பர் ஜோசப் அவர்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் கார்பேஸ் கோவ் பீச் அப்படிங்கிற ஒரு அந்தமானில் ஒரு அழகான ஒரு கடற்கரையில் இருக்கிறோம். இது கார்பன் பீச்சுன்னு சொல்கிறாங்க. 3 பக்கமும் கடல் இருக்குது. நாங்கள் ஒரு கரை ஓரத்தில் நின்றுக்கிட்டு இந்த அழகை ரசித்த வண்ணம் பேசிகிட்டு இருக்கோம். மிக அருமையான ஒரு அழகிய அந்தமான்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு நகரம். இது விஜயபுரம்னு சொல்கிறாங்க. இதில் போர்ட் பிளேயரில் விஜயபுரங்கிற ஒரு நகரத்தினோட கடற்கரை ஓரத்தில் இந்த பீச் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. நன்றி. வணக்கம் வணக்கம் மலேசியா மக்களே, கண்டிப்பாக வாருங்கள். அந்த மானை தேடி வாருங்கள். நாம ஒரு கார்பைன் பீச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்திருக்கோம். இது இன்னொரு பீச்சு. இங்கேயும் ஒரு சில ரைட்ஸ்லாம் இருக்குது. ரைட்ஸ் நம்ம போகலாம். இதில் ரொம்ப அழகான இடம். ஏற்கனவே பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு பக்கம் பாருங்கள், கடற்கரை ஓரம் தென்னை மரங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம இரவு நேரங்களில் பார்க்குறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் பாருங்களேன். இந்த பக்கமும் நிறைய போட் ரைடுலாம் போயிட்டுருக்குறாங்க. அது போட் ரைடு போகுது, போட்ஸ் இருக்குது. இந்த சாலை ஓரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அழகு புரிஞ்சிடும். சாலை ஓரத்துலேருந்து கார்லேயோ நம்ம பஸ்ஸுலேயோ வரும்பொழுது இந்த வியூஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போர்ட் பிளேயர் வந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்காம போயிடக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்காம போயிடக்கூடாது. தூரமாக இருக்குது. அது ஒரு ஸ்னேக் பீச்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து நம்ம ஒரு போட்டில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 500 ரூபாய் கொடுத்தனா ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு சின்ன போட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். அதனால் அது ஸ்னேக் பீச் சொல்கிறாங்க. சின்ன சின்ன தீவு தான் இது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன தீவுகள் நிறையா இருக்குது. அதில் 34 என்னமோ மனிதர்கள் வசிக்கிறாங்க. நம்ம ஒரு 4-5 தீவுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. நான் சொன்னலையே அந்த போட்டில் நம்ம இங்கேருந்து போவோம். ஏற்கனவே சொன்னது போல் இப்போ நம்ம இருக்கிற இடம் கார்பைன் பீச். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம காலையில் வர்றது ரொம்ப நல்லது, இல்லைனா மாலை நேரத்தில் வர்றது நல்லது. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த கல் ரொம்ப மழை கல்லாம் இருக்கிறதால நம்ம சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பாசியும் எல்லாத்துலேயும் இருக்கிறதால நம்ம இங்கே வர்றது ஒன்று காலையிலே வரலாம், இல்லை சாயந்தரத்தில் வரோம். தண்ணியில் கொஞ்சம் இதை பார்த்து போகணும். ஏன்னா நிறைய கல் ரொம்ப கூர்மையாக இருக்குது. கல் காலில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஷூ போட்ஸ் நம்ம இறங்கக்கூட ஷூ செப்பல்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பீச்சில் 2-3 ரைடிங் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஒன்று பைக் ரைடிங் வச்சுருக்காங்க. சின்ன போட்லேருந்து அவ்வளோ தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா. அந்த ஐலாண்டுக்கு பேர் ஸ்னேக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னேக் சின்னதாக குட்டி தான் இருக்குது. ஒரு ஸ்னேக் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிறதா அப்படி சொல்கிறாங்க. அங்கே நம்ம போனால் ஒரு 500 ரூபாய் கொடுத்து நம்ம கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த கார்பைன் பீச் ஒரு சாதாரணமான இடம் தான். தேங்க்யூ ஸோ மச். உள்ளது. மக்கள் கூட்டமும் அளவாக உள்ளது. ஆனால் வெயில் நேற்றை விட இன்று சற்றே அதிகமாக உள்ளது. சுற்றிலும் தென்னை மரங்கள் அருமையான காட்சியாக இருக்கின்றது. நாம் பார்க்க வேண்டிய ஒன்று தென்னை மரங்கள். இங்கு எங்கு நோக்கிலும் மரங்கள், தென்னை மரங்கள் இடைவிடாது எல்லா பக்கங்களும் உள்ளது. இங்கு
நம்ம ஊரில் காண கிடைக்காத காட்சி. நம்ம ஊரில் கடற்கரை என்றால் வெறும் மண் மட்டும்தான் பார்க்க முடியும், வெயில் அடிக்க முடியும். இங்கு அது மாதிரி இல்லை. எங்கு பார்த்தாலும் தென்னை மரங்கள் சூழ்ந்து இருக்கின்றன, பல்வேறு போட்டுகள் இருக்கின்றன. இங்கு ஒவ்வொரு ரைடுகளுக்கும் ரூபாய் 500 வாங்குகிறார்கள். சிறிய ரைடுக்கு. பெரிய பெரிய போட் என்றால் ஒரு நபருக்கு ரூபாய் 500 வாங்குகின்றார்கள். அது பாம்பு தீவு என்று சொல்லப்படுகின்றது. அந்த பாம்பு தீவு, அந்த பாம்பு இங்கு தண்ணீர் வந்து மிகவும் தெளிவாக இருக்கின்றது. நாம் இங்கு தண்ணீரை பார்த்தால் அலைகள், நம்ம ஊரில் எல்லாம் அலைகள் மண் அடித்து கொண்டு வரும். இங்கு மண் துகள்கள் வருவதில்லை. தண்ணீர் மிகவும் தெளிவாகவும் கிறிஸ்டல் கிளியராகவும் உள்ளது. தண்ணீரில் பார்த்தால் உள்ளே இருக்க கல் மண் அனைத்தும் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. இது பார்க்க வேண்டிய ஒரு கடற்கரை தான் இது. நன்றி. சார் இல்லை அது